பிரேசில் நாட்டைச் சேர்ந்தவர் டயானா ஆரியஸ். 39 வயதான இவருக்கு பாடி பில்டர், நியூட்ரினிஸ்ட், ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் என பல முகங்கள் உள்ளன. இன்ஸ்டாகிராமில் டயானாவுக்கு 2 லட்சத்துக்கும் அதிகமான ஃபாலோயர்ஸ் உள்ளனர். தினசரி உடற்பயிற்சி வீடியோக்கள், ஆரோக்கியமான உணவு குறிப்புகள், டிரான்ஸ்ஃபார்மிங் சேலஞ்ச், ஹெல்த் மோட்டிவேஷன் போஸ்ட் போன்றவற்றை பதிவிடுவது வழக்கம். தென் அமெரிக்கா முழுவதும் பல பாடி பில்டிங் போட்டிகளில் டயானா பங்கேற்றிருக்கிறார். 2023ஆம் ஆண்டு நடந்த IFBB எலைட் ப்ரோ சவுத் அமெரிக்கன் வெல்னஸ் ஃபிட்னஸ் போட்டியில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் வென்றார் டயானா. டயானாவின் கணவர் ரிகார்டோ காலோசி. இந்த தம்பதிக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். குடும்பத்தை கவனித்துக் கொண்ட டயானா தனது கெரியரிலும் உச்சம் தொட்டிருக்கிறார். ஏராளமானோரின் வாழ்க்கையை உணவு மற்றும் உடற்பயிற்சி மூலம் டயானா மாற்றியிருக்கிறார். பிரேசிலின் ரியோ டி ஜெனீரோவின் வடபகுதியின் காம்போஸ் நகரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் டயானா குடும்பத்தோடு வசித்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று காலை டயானாவின் கணவர் தனது மனைவி அபார்ட்மெண்டிலிருந்து கீழே விழுந்து விட்டதாக காவல்துறைக்கு போன் செய்திருக்கிறார். சம்பவ இடத்துக்கு ஆம்புலன்ஸோடு வந்த போலீசார் கழுத்து மற்றும் கையில் காயத்தோடு இருந்த டயானாவை மீட்டு ஃபெரேரா மச்சோடா என்ற மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் டயானா சுயநினைவோடு இருந்திருக்கிறார். மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். உடல்நலம் தேறிய அடுத்த சில மணி நேரத்தில் டயானா மருத்துவமனையில் யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் அங்கிருந்து தப்பித்து வீட்டுக்கு சென்றிருக்கிறார். அன்று மாலையே அபார்ட்மெண்டின் காமன் ஏரியாவில் அவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். சடலத்தை கைப்பற்றிய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். முதற்கட்ட தகவலின்படி டயானாவுக்கும் அவரது கணவருக்கும் சம்பவத்தன்று தகராறு நடந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் கீழே விழுந்துவிட்டதாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டயானா தவறி விழுந்தாரா அல்லது கணவனோடு ஏற்பட்ட தகராறில் கொல்லப்பட்டாரா? மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபோதே இதற்காக யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் தப்பிச் சென்றார். காமன் ஏரியாவில் என்ன நடந்தது போன்ற சந்தேக கேள்விகளுக்கு இன்னும் விடை தெரியவில்லை என்று போலீசார் விசாரித்து வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகு இந்த சம்பவத்தின் முழு பின்னணியும் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.